இன்னைக்கு அரோமா மேஜிக் அப்படின்னு உள்ள பிராண்டோட விட்டமின் சி ஜெல்ல பத்தி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருக்கா பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் தெரியும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ நீங்க தவறாம பார்க்க முடியும். நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள டீடைல் பார்க்கலாம். இது ரிக்வெஸ்டட் வீடியோ. ஏற்கனவே நான் அரோமா மேஜிக்கோட கிரீம் பற்றி, விட்டமின் சி கிரீம் பற்றி ரிவ்யூ செஞ்சிருந்தேன். இது ஜெல், ஓகேவா? இது வச்சு ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்து அதோட ரிசல்ட் நான் உங்களுக்கு ரிவ்யூவா கொடுக்கறேன். இதோட பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங்ல இந்த ப்ராடக்ட் வருது. ஃபுல்லா சுத்தி ஃப்ரூட்ஸோட பிக்சர் கொடுத்திருக்காங்க. பாருங்க, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், கிவி, செரி, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸோட பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பேக்கிங்ல கொடுத்திருக்காங்க பிளாசம் கவுச்சர்னு கொடுத்து அரோமா மேஜிக். இது விட்டமின் சி ஸ்கின் லைட்டனிங் ஜெல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்டோட வேலையே என்னன்னா ஸ்கின்னை லைட்னிங் பண்றது, ஓகேவா? அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளங்களை மாத்துறது. ஆனா எல்லாமே டக்குன்னு அப்படி குயிக்கா மேஜிக் மாதிரி அப்படி எதுவும் இல்ல, டைம் எடுக்குது, ஓகேவா? எப்படியும் ஒரு 8th 9th அந்த மாதிரி டேஸ் ஆகுற நேரம் தான் நமக்கு அந்த டிஃபரெண்ட் நல்லா ஃபீல் பண்ண முடியுது, ஓகேவா? அதுக்கு முன்ன கொஞ்சம் அப்படி மாறினது மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்க்க நேரம் அப்படியே இருந்தது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாறி மாறி அப்படி தெரிஞ்சிட்டு இருந்தது. ஆனா ஒரு 8th 9th டேஸ் எல்லாம் கழிகிற நேரம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கரெக்டா நமக்கு பார்க்க முடியுது. நம்மளோட ஸ்கின்ல கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இதுல SPF 30 கொடுத்திருக்காங்க, ஓகேவா? SPF 30 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. SPF அப்படின்னா என்னன்னா சன்னுகிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றது. அதாவது நமக்கு நம்மளோட ஸ்கின்ல சூரிய கதிர்கள்னால பாதிப்பு உருவாகாம தடுக்கிறதுக்கு உள்ள திங்ஸ் தான் SPF ஓட கொடுத்திருப்பாங்க. இதுல SPF 30, SPF 30 இருக்குது, ஓகேவா? இந்த ஜெல்ல பற்றி கொஞ்சம் டீடைல் கொடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு ஸ்கின்னுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய எந்த விதமான கெமிக்கலும் இதுல ஆட் பண்ணிக்கிட்டு இல்ல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா டாக்ஸிக் உள்ள இன்கிரீடியன்ட் இருக்கு பாத்தீங்களா, அது எதுவுமே இதுல சேர்த்துக்கிட்டு இல்ல. அப்புறமா ஆர்டிபிஷியலா அந்த ஸ்மெல், நல்ல ஒரு ஸ்மெல் எடுக்கிறதுக்கு ஏதாவது கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் சேர்த்துட்டு இல்ல. அதுவும் இல்லாம கலர்ஸ் வர்றதுக்கு ஒரு சில கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் இதுல சேர்த்துட்டு இல்ல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல விட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின்னை லைட்னிங் பண்ணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்புறமா யூவி டேமேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நமக்கு அந்த சூரிய கதிர்கள்னால நம்ம ஸ்கின்ல பாதிப்புகள் உருவாகி இருக்கிறத சரி பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் ஹெல்ப் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த சன்னுகிட்ட இருந்து நமக்கு ஒரு சில ஸ்கின்னுக்கு டேமேஜ் ஆகுறதுனால, இந்த சூரிய கதிர்கள் படுறதுனால டேமேஜ் ஆகி ஸ்கின் சீக்கிரமே ஏஜ்டான ஸ்கின்னா மாறும். அந்த மாதிரி ஆகாம எல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வேற என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா, இதுல அதிகப்படியான பிக்மெண்டேஷனை சரி பண்றதுக்குள்ள இன்கிரீடியன்ட் இதுல சேர்த்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாம நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த செல் எல்லாம் ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல ஒரு உயிரூட்டம் கொடுக்கறது மாதிரி உள்ள நல்ல ஒரு ப்ராடக்டா இது செயல்படுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல எசென்சியல் ஆயில சேர்த்திருக்கிறதா கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா நம்ம கிரீம் பார்த்தோம் பாத்தீங்களா, இதே பிராண்டோட கிரீம் ரிவ்யூ நான் பண்ணி இருக்கிறேன். அதுல என்னதெல்லாம் சேர்த்திருக்கிறாங்களோ அதே சேம் மாதிரி தான். ஆனா அது கிரீமா இருக்கு, இது ஜெல்லா இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஆனா ஒரு சிலருக்கு கிரீமா இருக்கிற ப்ராடக்ட் நல்லபடியா சூட் ஆகும், அவங்க கிரீம் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு என்னன்னா ஜெல்லா இருக்கிறது ரொம்ப சூட் ஆகும், அவங்களுக்கு ஜெல் வாங்கி யூஸ் பண்ணலாம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வாங்குனீங்கனாலே போதும், ஓகேவா? ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இன்கிரீடியன்ட்ல அதிகமான நிறைய இன்கிரீடியன்ட்ல சிட்ரஸ் உள்ளது
பேரை வந்து மென்ஷன் பண்ணி தான் ஒவ்வொரு நேமும் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஸ்கின்னை வந்து லைட்னிங் பண்ணும். ஓகேவா? அதுவும் இல்லாம விட்டமின் ஈயும் இதுல இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. இது பாத்தீங்கன்னா 100 கிராம் ப்ராடக்ட். இதோட பிரைஸ் வந்து 375 ரூபாய், 375 ருபீஸ்க்கு இத கொடுத்திருக்காங்க. இதோட செல்ஃப் லைஃப் வந்து 3 இயர்ஸ் இருக்கு. 2020ல இருந்து 2023 வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. பேக்கிங்ல இருந்து வெளியே எடுத்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ராடக்ட். இத வந்து பாக்குறதுக்கு நல்ல சூப்பரா நல்ல கலர்ஃபுல்லா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு டியூப் பேக்கேஜிங்ல இந்த ப்ராடக்ட் வருது. அவுட்டர் பேக்கிங்ல என்னதெல்லாம் டீடைல் கொடுத்திருக்காங்களோ அதுதான் வந்து இந்த டியூப் பேக்கேஜிங்லயே ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. இத வந்து ஒரு நாள் 2 முறை யூஸ் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. அதாவது மார்னிங்ல ஒரு முறை, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒருக்கா வந்து யூஸ் பண்ணணும். அப்படி 2 முறை ஒரு நாள் யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ நல்லபடியா வாஷ் பண்ணணும். ஓகேவா? வாஷ் பண்ணி டவல்ல நீங்க தொடச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் என்னன்னா டோனர் கண்டிப்பா யூஸ் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. நான் வந்து இப்போ ஃபேஸ்ல வந்து லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், வேற எதுவுமே ஃபேஸ்ல இல்ல. நான் வந்து டோனர் பண்ணி காட்டுறேன். இல்ல நான் வந்து குட் வைப்ஸோட டோனர் எடுத்துக்கிறேன். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு எந்த டோனர் வந்து நல்ல ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகுதோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோனர் ஒரு காட்டன் பேட்ல எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு முகம் மொத்தமா தொடச்சி எடுத்துக்க போறேன். இது எதுக்காக பண்றதுன்னா நம்மளோட ஸ்கின்ல எக்ஸ்ட்ராவா ஏதாவது அழுக்குகள் இருந்ததுன்னா ஃபுல்லா அந்த காட்டன் பேட்ல வந்துடும். ஓகேவா? ஃபுல்லா நீட்டா வந்து நல்லபடியா தொடச்சி எடுத்துக்குங்க. எப்போதுமே ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ற நேரம் உங்க முகத்துல மட்டும் யூஸ் பண்ணாம உங்களோட நெக்லயே வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து ஹேர்லாம் இப்படி போட்டிருக்கிறதுனால சைட்ல எல்லாம் யூஸ் பண்ணல, ஃப்ரண்ட்ல மட்டும் இப்படி யூஸ் பண்ணி காட்டுறேன். நீங்க ஆனா யூஸ் பண்ற நேரம் உங்க கழுத்து பக்கம் இந்த சைட்ல எல்லாம் நல்லபடியா வந்து நீட் பண்ணணும். ஓகேவா? அது மாதிரி கிரீம் அப்ளை பண்ற நேரம் சரி, இல்ல ஜெல் ப்ராடக்ட் எதுனாலும் ஃபேஸ்ல ஃபுல்லா அப்ளை பண்றது மாதிரி உங்களோட நெக்லயே நீங்க ஃபுல்லா அப்ளை பண்ணணும். அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த டோனர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்ரேஷன் வேணும், ஸ்கின் கொஞ்சம் கூட ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. பண்ணிக்கிட்டு நீங்க இந்த மாதிரி இப்படி ஒத்தி ஒத்தி ஃபுல்லா வந்து அந்த டோனர் வந்து ஸ்கின்னுக்குள்ள அப்சர்வ் ஆகி போகிற வரைக்கும் நீங்க இந்த மாதிரி இப்படி இப்படி அழுத்தி அழுத்தி விடணும். ஓகேவா? நல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஓபன் போர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த போர்ஸ் எல்லாம் மினிமைஸ் ஆகும். நல்ல ஒரு ஸ்கின் ஒரு க்ளோவா நல்ல அழகா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த ஜெல்ல வந்து அப்ளை பண்றேன். இத கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்து ஃபேஸ்ல டாட் டாட்டா அப்படி வச்சுட்டு நல்லபடியா தேய்ச்சி விடணும். இந்த ப்ராடக்ட யூஸ் பண்ற நேரம் பாத்தீங்கன்னா அதிகமா நிறைய நேரம் அப்படியே தேய்ச்சிடாதுங்க. ஏன்னா அது வந்து உருண்டு உருண்டு அந்த ஸ்கின் வந்து பீல் ஆகி வரும் பாத்தீங்களா, உறிஞ்சி வர்றது மாதிரி அந்த மாதிரி வருது. அதனால இது வந்து நல்ல ப்ராடக்ட், சூப்பரா இருக்கு பாருங்க. ஆனா வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ற நேரம் அது லைட்டா அப்சர்வ் ஆகுன உடனே நீங்க அப்படியே வந்து விட்டுருங்க. அத வந்து ரொம்ப அதிகமா அப்படியே அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா மொத்தமா வந்து உங்க கையில வந்து உருண்டு உருண்டு அந்த மாதிரி அப்படி வந்துடும். ஓகேவா? அதனால இந்த ஜெல்ல வந்து அப்ளை பண்ணி அப்படியே விட்டுருங்க. டக்குன்னு அப்சர்வ் ஆகும் பாருங்க. சூப்பர், காணாம போயிருச்சு. நல்லபடியா அப்சர்வ் ஆகி போயிருது. ப்ராடக்ட் உங்களோட நெக்லயே நீங்க அப்ளை பண்ணணும். சரியா? இயர்லயும் அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து பாருங்க எந்த சிப் சிப்பா ஒட்டுறது மாதிரியோ எதுவுமே இல்ல, ஃபுல்லா வந்து அப்சர்வ் ஆகி போயிருச்சு. எந்த ஒரு அதாவது நமக்கு வந்து ஸ்கின்ல ஏதோ போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீலே இல்ல. ரொம்ப லைட் வெயிட், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு பாருங்க. ஆனா ஸ்கின்னுக்கு வந்து ஒர்க்கும் ஆகுது. அதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதாவது ஒரு ப்ராடக்ட் நமக்கு யூஸ் பண்றோம்னா அது பலன் தந்தாதான் நமக்கே அதுல ஒரு திருப்தி இருக்கும். நம்ம செலவு பண்ற மணி வந்து ஒர்த்தா
ஒரு இடத்துல நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்கும். இது ஆனா நிஜமாகவே நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட். ஆனா உடன் ரிசல்ட் தெரியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேல நீங்க மேக்கப் போட்டுக்கலாம். இப்போ வந்து டெய்லி ஃபவுண்டேஷன் எல்லாம் யூஸ் பண்றவங்க இந்த ப்ராடக்ட வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கு மேல நீங்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது யாருக்கு வந்து பெஸ்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் எல்லாம் வந்தது மாதிரி கொஞ்சம் அப்படி கிரீஸ் ஆன மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா இந்த ப்ராடக்ட பொறுத்த வரைக்கும் டக்குன்னு அப்படி ஸ்கின்ல போய் அப்சர்வ் ஆகி அப்படி செட் ஆகிரும். அதனால அவங்களுக்கு இது பெஸ்டா இருக்கும். ஆனா நார்மல் ஸ்கின் உள்ளவங்களுக்கும் பெஸ்ட் தான். முக்கியமா சொல்லணும்னா ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது வந்து பெஸ்டான ஒரு ப்ராடக்ட். ஓகேவா? ஆனா இந்த ப்ராடக்ட் எல்லா விதமான ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். எனக்கு ஆனா ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. ஏன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அது சிப் சிப்பா எதுவும் ஒட்டாம நல்லபடியா அப்படி ஸ்கின்ல அப்படி செட் ஆயிட்டேன்னா நல்லா இருக்குது, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம இதை டே டைம்லயே வந்து நம்ம வெளியே போட்டுட்டு போகலாம். ஏன்னா வந்து இதுல SPF இருக்கு, அதனால நல்லா இருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டாட்டும் இருக்கு, சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ண விருப்பம் இருந்தேன்னா நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அது வழியா போய் நீங்க வாங்கிக்கலாம். நான் இன்னைக்கு பண்ண இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ.